பழுவூர் பகுதிகளில் தொடர்ந்து காற்றாலைகளில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான காப்பர் கம்பிகள் திருடு போவதை தடுக்க போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பழுவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான காற்றாலைகள் இயங்கி வருகின்றன. இதில் தனியாருக்கு சொந்தமான காற்றாலைகளில் கடந்த சில மாதங்களாக லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான காப்பர் கம்பிகள் திருடு போவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பழுவூர் காவல் நிலையத்தில் பலமுறை புகார்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் நேற்று இரவு பழுவூர் பகுதியில் உள்ள ஒரு காற்றாலையில் 3 மர்ம நபர்கள் காப்பர் கம்பிகளை வெட்டி திருடிக் கொண்டிருப்பதை பார்த்து சத்தம் போட்ட அப்பகுதி மக்கள் 2 பேர் தப்பி ஓடிவிட்ட நிலையில் ஒருவரை மட்டும் பிடித்து பழுவூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரித்த போது அவர் சங்கனாபுரத்தைச் சேர்ந்த மாசானம் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய சங்கனாபுரத்தைச் சேர்ந்த இருவரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் காற்றாலைகளில் காப்பர் கம்பிகள் திருடு போவதை தடுக்க சுற்றுக்காவல் பணியை போலீசார் தீவிரப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.